என்ன மோனலால் சார், ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? நீங்க சில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்க ஆளுங்களுக்கும் நாங்க எதுவும் ஆக விட மாட்டோம். நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. வெரி குட். நம்ம பிளான் நல்ல வேலை செய்தோம். இவங்க எல்லாருக்கும் நாம முஸ்லிம்ஸ் மாதிரி தான் தோணுதும். அப்பதான் மத கலவரம் ஏற்படும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மிஷன் ஹாப்பி தீபாவளியில ரத்த ஆறு ஓடணும். பூம். ராமா, அப்பா, இனி நம்ம என்ன பண்றது? நம்ம எப்படி வீட்டுக்கு திரும்ப போறது? குஷி, கடவுள் கிருஷ்ணரை முழுசா நம்பு. அவர் நிச்சயமா நமக்கு ஏதாவது வழியை காட்டுவாரு. உட்காருமா. குஷி உட்காரு ப்ளீஸ். ஆமாம்மா, உங்க அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட். அந்த லார்ட் கிருஷ்ணா எல்லாருக்கும் உதவி செய்வாரு. ரொம்ப ரொம்ப நன்றி லார்ட் கிருஷ்ணா. Thank you for your help. நாங்க எங்களோட ரொம்ப முக்கியமான ஆயுதத்தை உங்க பேக்ல வச்சுதான் கொண்டு வந்தோம். இந்த ராதா இருக்கால, இவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சுதான் நாங்க. நிலுங்க மேடம், பேக தருங்க. மேடம், இதை கொண்டு போக முடியாது. அண்ணா அண்ணா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. விடுங்க, அது ஆயுதம் கிடையாது, கடவுள் தானே. ஓகே மேம், நீங்க இதை கொண்டு போகலாம். ஓ காட். You are all emotional and religious fools. பாத்தியா, நீ கடவுள் மேல வச்சிருக்கிற உன்னோட blind faith உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கன்னு. மரண வாசலுக்கு. உன்னோட இந்த லார்ட் கிருஷ்ணா வெறும் கல்லால செஞ்சிருக்கிற சேலை தான். நாக்கு அடக்கி பேச கத்துக்கோங்க.
ராதா வேண்டாம். உங்க கேவலமான வாயால என் கடவுள் கிருஷ்ணரோட பேரை சொல்லாதீங்க. நைஸ். Don't mess with my girl. சொல்றதுக்கு முன்னாடி நான் 1 2 3 எல்லாம் என்ன மாட்ட புரியுதா? தாராளமா என்ன சுடுங்க. நீங்க என்னோட கடவுள் கிருஷ்ணரை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா நான் உங்களை சும்மா விட்டுருவேனா? உங்களை விட மாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அப்படியே அவளை சுட்டு தள்ள. ஒரே ஒரு குண்டுதான். அந்த ராதாவோட கதை மொத்தமா முடிஞ்சு போகணும். அவ்வளவுதான். வாவ். அதுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? உன் டாக்டர் உயிர் மேல ஆசை இல்ல? குஷி வேணா வேணா குஷி வேணா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இனிமே எதுவுமே பேச மாட்டேன். தயவு செஞ்சு குஷியை விட்டுருங்க. வேண்டாம், அவளை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். அவ சின்ன குழந்தை, விட்டுருங்க. குஷி பாட்டி பயப்படாத, பயப்படாத குஷி. குஷி பேபிக்கு சாக்லேட் மில்க் தான் வேணுமா? உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். எங்க குடும்பத்துல இடம் கொடுத்தோம். அம்மா உங்களை பிள்ளையா பார்த்தாங்க. எங்க பொண்ணு உங்களை அண்ணான்னு கூப்பிட்டா. அண்ணா நீங்க எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க. உன்ன மாதிரி முட்டாளுங்கெல்லாம் ஏமாறதான் லாயக்கு. 2 நாள் முன்னாடி வீட்டுக்குள்ள வந்த மனுஷன் மேல யாராவது இவ்வளவு நம்பிக்கை வைப்பாங்களா என்ன? ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுடைய பார்வை உங்க மேல ரொம்ப நாளாவே இருக்கு. குஷியோட எல்லா டெஸ்ட்டும் நார்மலா இருக்கு. இப்ப அவளை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அதாவது என்ன அனுப்புனது செல்லக்கண்ணாக்கா. அவங்க கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போயிருக்காங்க. இங்க வேலை செய்யறதுக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ணா நில்லுங்க. அது மட்டும் இல்ல, என் ஃப்ளைட் நம்பரோட சீட்டை நீ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன்னு நான் நினைச்சேன். அப்புறம் இந்த கருப்பாம்பூச்சி குஷி என்ன ஏர்போர்ட்ல பார்த்தப்ப சொல்லிடுவான்னு நினைச்சேன். அநேகமா உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அவ. எங்க போன? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பண்டி அண்ணா கிட்ட. அவர் இப்ப அவங்க ஊருக்குள்ள போயிருப்பாரு. பட் ராமா, நான் இந்த இடத்துல இப்பதான் பண்டி அண்ணா பார்த்தேன். ஆனா நீங்க எல்லாரும் 1ஆம் நம்பர் முட்டாளை விட முட்டா பசங்களா இருக்கீங்க. உங்க முட்டாள்தனத்துக்கான தண்டனைய பாவம் ராகுலும் செல்லக்கண்ணும் அனுபவிக்கிறாங்க.
ராகுலுக்கும் செல்லக்கண்ணுக்கும் மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ராகுல், என் பையன் ராகுல என்ன பண்ணீங்க? அவங்க 2 பேரையும் நாங்க உங்க வீட்லயே கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஒரு 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் பசி தாகம் தாங்க முடியாம போய் சேர்ந்துருவாங்க. ராகுலுக்கு செல்லக்கனுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் உங்களை ஏய், தைரியம் இருந்தா என் தங்கச்சி செல்லக்கனு மேல கை வச்சிருப்பேன். கை வைக்க போற என்ன? ஏய், வாய் மூடு. முதல்ல உட்காரியா. அத்தனை பேரையும் சுற்றுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உட்காருங்க. மோகன் வேண்டாம், மோகன் சொன்ன கேளு, உட்காரு. உட்கார்றா. குட் ஜாப் ஆண்டி. இப்போ இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க எல்லாரோட சாவுக்கும் காரணம் ராதா மோகன் தான். எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டே இரு. ம், கண்டிப்பா எஸ்பெஷலா இந்த ராதா மோகன் குடும்பத்தை. ஓகே எக்ஸ். ராகுல் குஷி, சித்தப்பா நல்லா குஷி, இருப்பார்ல அவன் பாட்டி? நல்லா இருப்பான். நீ பயப்படாத குஷி, பயப்படாத. உன் சித்தப்பா நல்லா தான் இருப்பான். ஏந்திரி, எந்திரிச்சு எங்க கூட வா. நான் 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 என்ன பண்ண? ஐயோ வலிக்குது. ஐயோ முடிய விடுங்க ப்ளீஸ். நான் எது பண்ணல. நான் எதுமே பண்ணலையே. என்ன எதுக்கு புடிச்சு எடுத்துட்டு போறீங்க? ஐயோ வலிக்குது. ஐயோ அவங்கள விட்டுருங்க, தாமினிய விட்டுருங்க. அந்த பொண்ணு ஒண்ணு பண்றாதீங்க. வலிக்குது. ஐயோ ஐயோ கடவுளே கிருஷ்ணா, ஒருவேளை இவங்க தாமினியை ஏதாவது பண்ணிட போறாங்க. ராதா, தாமினி இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணிருக்கா. ஆனாலும் இப்ப நீ அவளை காப்பாத்தணும்னு எப்படி நினைக்கிற? கடவுளே கிருஷ்ணா, ராகுல் தம்பியும் செல்லக்கண்ணக்காவும் நல்லா இருக்கணும். ராகுல் நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ண, ஆனா நாம தான் அட்டன் பண்ணல. ராகுல் தம்பி நமக்கு ஃபோன் பண்ணாரு. ஒருவேளை இதை சொல்லதான் இருக்குமோ? நம்மள வார்ன் பண்றதுக்காக தான் அவன் ஃபோன் பண்ணிருக்கான். நாம இந்த ஃப்ளைட்ல போனா நமக்கு ஆபத்துன்னு சொல்றதுக்காக தான் ராகுல் ஃபோன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் போனை எடுத்து நான் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்களாம் இப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் போய் சீட்ல உட்காந்துக்கிறேன். விடுறோம். ஆனா நீ ஏன் ராதாவை கொல்லணும்னு நினைக்கிற? அத முதல்ல சொல்லு. உனக்கு அவளை தெரியுமா? இல்லையே, இல்ல இல்ல தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு அழுது புலம்புற பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காது. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும்.
சொல்றதா இருந்தா இப்பவே சொல்லு. ஏன்னா உன்னோட எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்க கிட்ட இருக்கு. ஆனா என்கிட்ட தான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. இப்ப நான் என்னன்னு சொல்லுவேன்? இப்பதான் அறை வாங்கியிருக்க. அப்படி இல்லைன்னா சுற்றுவேன் பாத்துக்கோ. வேண்டாம். தாமணி, எனக்கு தெரியும் உனக்கு மோகன் வேணும். அண்ட் ராதா உங்களுக்கு நடுவுல வந்துட்டா. ரொம்ப அழகான கதை. லவ் ட்ரையாங்கிள். இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. You will be very useful for us. நீ ரொம்ப உதவியா இருக்க போற. ஓகே, சரி வா. HSC காண்டாக்ட் பண்ணணும்ல. டைம் வந்தாச்சு. தீப்பொழிய பத்த வச்சுட்டோம். இனி தீப்பிடிச்சு பத்து எரிய வேண்டிய டைம். சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹைஜாக்கர்ஸ் கிட்ட இருந்து கால் எதுவும் வரலையே. ராம்சம் டிமாண்டுக்கு பண்ணிருக்கணுமே. ஹைஜாக் பண்ணி 3 மணி நேரம் ஆச்சு. சார், ஃப்ளைட்ல இருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். கனெக்ட் பண்ணு. Well, hello everyone. I hope you all have a good day. Congratulations. Flight 80-17820Z. நாங்க hijack பண்ணிட்டோம். அந்த ஃப்ளைட்ல இருக்கிற 258 பேசஞ்சர்ஸோட உயிர் இப்போ எங்க கையில தான் இருக்கு. அந்த பிளேன் ஏன் நாட்டோடையது? அந்த பிளேன்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் என்னோட மக்கள். அவங்களுக்கு ஒரு துளி கீறல் ஆச்சுனா கூட நீ உயிரோட இருக்க மாட்ட. உங்களுக்குலாம் என்ன வேணும்? ஆக்சுவலி போர் அடிச்சிட்டு இருந்தது. அதான் கொஞ்சம் ஃபன் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டேன். நீயும் இந்த மாதிரி பண்ணி பாரு. ரொம்ப ஜாலியா இருக்கும். நேரடியா சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எங்களுக்கு வேண்டியதை எப்படி எடுத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஏதாவது காரணம்? மறுபடியும் கனெக்ட் பண்ணுங்க இமிடியட்லி. எஸ் மேம். கனெக்ட் ஆகல மேடம். இந்த ஹைஜாக்கு என்னதான் காரணம் தெரியலையே. அவனுக்கு பணம் வேணுமா இல்ல வேற யாராச்சும் விடுதலை பண்ணணுமா? எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுல எதையுமே அவங்க எதிர்பார்க்கல. அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. ஐ திங்க் அவங்க அஜெண்டாவே வேற. ஆனா என்ன? சார், பிளேன் ஹைஜாக் ஆன விஷயத்தை முதல்ல இவங்க தான் நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க சார். ஹலோ சார். அஸ்ஸலாமு அலைக்கும் முகமது சார். வலைக்கும் அஸ்ஸலாம். உங்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படல இங்க? இவரு அவங்க கூட்டாளியா? கொஞ்சம் இங்க பாருங்க சார்.
ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க. உங்களையும் உங்க ஆட்களையும் பத்திரமா பார்த்துக்கணும். அது எங்களோட கடமை.